18ஆம் படி கருப்பசாமியை போற்றி. கட்டாயம் இதை நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும். இது கருப்பனின் உத்தரவு. அப்படி என்ன நம்மப்பன் நம்மிடம் சொல்ல போகிறார் என்றுதானே நீ யோசிக்கிறாய்? என் அன்பின் பிள்ளையே, உன்னிடம் ஒரு உண்மையை சொல்லியே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போது அவசரமான செய்தியோடு வந்திருக்கின்றேன். விடியலை நோக்கி காத்திருக்கின்றாய். நாள் விடியல் நமக்கானதாக இருக்குமா அல்லது அதிலும் ஏமாற்றமா என்று ஒரு விஷயத்தை மனதோடு வைத்து கொண்டு யாரிடமும் சொல்லாமல் அங்கு புழுங்கிக் கொண்டே இருக்கின்றாய், குமுறிக்கொண்டே இருக்கின்றாய். உன் குமரலுக்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணம்தான் வந்து விட்டது. ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா? சொல்வது இந்த கருப்பன் அல்லவா? என் பிள்ளை, மனதில் நினைத்தது யாரிடம் சொல்லாமல் இருந்தாலும் உன் மனதிற்குள்ளே குடிக்கொண்டு இருப்பவன் இந்த கருப்பன் அல்லவா? அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த விஷயத்தை நான் உனக்கு நடத்தி தராமல் இருப்பேனா என் கண்ணின் மணியே? நீ கேட்டதை கேட்டபடியே வெற்றி செய்தியோடு தான் வந்து இருக்கின்றேன். மகிழ்ச்சியான தருணத்திற்கல்லவா என் பிள்ளைகள் அடியெடுத்து வைக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது கேட்டதை கேட்டதற்கு மேலாகவே உனக்கான நல்லதையும் நற்பண்புகளையும் கொடுப்பதற்காக வந்து இருக்கின்றேன். சுற்றி சுற்றி போகும் போதெல்லாம் தடைகள் மட்டும்தானே வந்து சேருகிறது என்று யோசிக்கிறாயா? நேர்மறையான எண்ணம் இல்லவே இல்லையே. எதிர்மறை எண்ணங்கள் மட்டுமே நம்மை அறியாமல் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கின்றது என்று யோசிக்கிறாயா? என் பிள்ளையே, யோசிக்காதே. உனக்கான வெற்றி நான் தருவது என்று சத்தியத்தின் வாக்கில் அல்லவா கொடுத்திருக்கின்றேன். இந்த கருப்பன் அல்லவா கொடுத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பட்சத்திலே நீ நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்றெல்லாம் யோசிக்க வேண்டாம். கிடைப்பது கிடைக்காமல் இருக்காது என்பதில் மட்டும் நீ தெளிவாக இரு. உனக்கு கிடைக்க வேண்டியது எங்கே சுற்றினாலும் உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பது இந்த அப்பன் கருப்பன் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. நடப்பது என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். நீயோ நினைக்கலாம் நமக்கு இப்பொழுது இது கிடைக்குமோ கிடைக்காதோ என்று. ஆனால் கடைசியில் இறுதியில் ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒன்று நடக்கத்தான் போகிறது. நம்ப முடியாத பேரதிசயத்தோடு என் பிள்ளைகளை சந்தித்து நீ கேட்டதை கேட்டபடி கொடுப்பதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். சிக்கல்கள் வரத்தான் செய்யும், சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். அதையும் மீறி உனக்கான நட்பண்புகளையும் நேர்மறையான எண்ணங்களையும் எப்படி வளர்த்து கொள்வது என்று யோசிக்காதே. தருவது இந்த கருப்பனாக இருக்கும்போது வருவது நிச்சயம் உனக்கு நல்லதாகத்தான் இருக்கப் போகிறது. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் பிள்ளையே. உனக்கு யார் கெடுதல் நினைத்தாலும் சரி, அத்துணை கெடுதல்களையும் தாண்டி உனக்கு நல்லதை நான் நடத்தி தருவேன். கெட்டதையெல்லாம் இந்த அப்பன் கருப்பன் எடுத்துக்கொண்டு நன்மையான காரியத்தை எடுத்து தருவேன் என்று சொல்லி இருக்கிறேன் அல்லவா? அந்த நன்மையான காரியம் நானே உனக்கு நடத்தி தருவேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எப்படி எது நடக்குமோ என்று யோசிக்காது. எப்படி ஆனாலும் உனக்கு நல்லதையே நான் நடத்தி தருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வருவது வரட்டும், எல்லாம் என் அப்பன் பார்த்து கொள்வான் என்று உன் சுமையும் கருமாவையும் என்னிடம் நீ செலுத்திவிட்டு தைரியமாக இரு. நான் உனக்கு நம்பிக்கையான தருணத்தோடு மட்டுமல்ல, ஆறுதலான வார்த்தைகள் மட்டுமல்ல, நல்வாழ்க்கையை அமைத்து தரப்போகிறேன். நல்லதுதான் நடக்கப் போகிறது.